கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் பற்பல சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் தனி மனிதர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தராகிய தேவன் முதல் பகுதியை பாருங்க, உங்கள் வலது கையை பிடித்து உங்களை வழிநடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம், அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். அன்புக்கு ஒரு எல்லை இருக்கும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பயமானது வேதனை உள்ளது. இன்னைக்கு நீங்க சில மனிதர்கள் பார்த்து இல்லைன்னா சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதபடிக்கு நீங்க தைரியம் உடையவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் மீது உங்கள் பூர்ண அன்பை நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்காது, பயம் இருக்காது. உங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். கடைசி பகுதியை பாருங்க, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. பிரியமானவர்களே, பூர்ணம் என்றால் முழுமை. பூர்ண அன்பு கர்த்தர் மீது இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட மாட்டீர்களாம். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பற்பல சூழ்நிலைகளை கடந்து வருகிறவர்களா இருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதவாறு தைரியம் உடையவர்களா இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தில் ஒன்று எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷமாக இருக்க வேண்டுமா. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் பயப்படாதவாறு பூர்ண அன்பு கர்த்தர் மீது வைத்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம் பூர்ண அன்புல பயம் இல்லை என்று. இந்த வசனத்துல பார்க்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கவில்லையா, நம் ஒவ்வொருவருக்கும் அன்புள்ள ஆவியையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையுமே அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முழு வேதாகமும் அன்பில் நிறைவேறுகிறது. நாம் பின்பற்ற வேண்டிய பிரதான கற்பனைகளில் 2மே அன்பை சார்ந்து இருக்கிறது. அன்பு நமக்குள் இருப்பது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும், கிரியையில் வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக, அன்பு செலுத்துவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இது கற்பனையில் 2ஆம் கற்பனையாக இருக்கிறது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம அறிவில்லாமையினால நம்ம சிக்குண்டு சோதிக்கப்படாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வேத வாக்கியத்திற்கு ஒற்றதா இருக்கதா என்பதை நம்ம கவனித்து ஆராய்ந்து அதன்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலர் என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த மனுஷங்க வந்தாலே அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துடும். அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் லோன் வாங்குவாங்க, இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த இஎம்ஐ ஏஜென்ட் வீட்டுக்கு வந்தால் பயப்படுவாங்க. இந்த மாதிரி மனுஷனுக்கு பயப்படுற பயம் நமக்கு கண்ணியை வருவிக்குமா. நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மீது உங்கள் விசுவாசத்தை வைத்து அவரை மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று. ஒருவேளை உங்க உறவினர்னு நம்பி நீங்க காசு கொடுத்திருக்கலாம், இல்லைனா தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நீங்க நம்பி காசு கொடுத்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அது நிமித்தமா உங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியல, உங்க ஃபேமிலிக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க பயப்படலாம், வேதனையோடு நீங்க காணப்படலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தரை நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். யார் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து அந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிசாசானவன் மாத்திரமே நமக்குள் ஒரு பயத்தை கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்வான். ஆனால் கர்த்தரோ அன்பும் தெளிந்த புத்தியும் நமக்கு கொடுத்து நம்மை உயரத்தில், அதாவது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது எந்தெந்த சூழ்நிலைகளில் பயந்திருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் தாமே உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். நம்ம எல்லாரும் விசுவாசித்து ஒரு மனதாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறது அப்பா, இன்றும் எங்களிடத்தில் இருக்கிறது. தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. இந்த சூழ்நிலைகள்ல உடைய பிள்ளைகள் சிக்கி மனிதர்களை பார்த்து பயந்து இருக்கிறார்களோ அந்த காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொன்ன வசனத்தின்படி உண்மையே விசுவாசிக்கிறோமாப்பா. ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறோமாப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோமாப்பா. உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல பாதுகாப்புக்குள்ள அப்பா, உம்முடைய செட்டைகளின் கீழ் மறைவுக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பயமானது, வேதனை உள்ளது தகப்பனே. உடைய பிள்ளைகள் அப்பா இந்த உலகத்தையோ உலக மக்களையோ குறித்து பார்த்து பயப்படாதபடிக்கு, சத்ருவுக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறீர் தகப்பனே. இந்த உலகத்துல தனிமையாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எனக்கென்று யாருமே இல்லை என்று யோசிக்கிறாங்களா? பிள்ளைகளுக்காக கர்த்தர் நீர் ஆண்டவரே மத்தியஸ்தராக நீங்க கடந்து போங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்கப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. பூர்ண அன்பினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. மனுஷர்கள் மீதோ பொருட்கள் மீதோ அப்பா, இந்த உலக ஆஸ்தி மீதோ அன்பை வைக்காதபடிக்கு மீது அன்பு வைத்து அப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உயரப்படியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அப்பா பாவம் செய்யாதபடிக்கு நீதியின் பாதையில் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாமத்தின் மீது அப்பா விசுவாசம் வைத்து உம்மை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில் உடைய பிள்ளைகள் வேலையை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே கடன் பிரச்சனையில சோதிக்கப்பட்டு அப்பா ஆண்டவரே வருமானம் இல்லாமல் ஆண்டவரே வாதிக்கப்பட்டு அப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. உடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. எந்தெந்த குடும்பங்கள் அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் விண்ணப்பித்து அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களோ ஏற்ற வேளையில் பிள்ளைகளுடைய தலையை இயேசுவின் நாமத்தினால் உயர பண்ணுங்க தகப்பனே.
நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அதிசயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நீதிமானின் சிரசின் மேல் பரிபூர்ண ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அப்பா தங்கி தாபரிக்க பண்ணுங்க. அதை சுதந்திரத்துக்குள்ள கிருபையை கொடுங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. வீட்டில் உள்ள அப்பா அனைத்து தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாளை தினத்தின் தேவைகளை கத்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் ஏதேனும் செய்திருந்தால் அதை தயவாய் மன்னித்து உடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை அப்பா நீங்க கேட்டு தகப்பனே பிள்ளைகளுக்காக மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, ₹1 கடன் பாக்கி இல்லாமல் அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு ஒத்தாசையை அனுப்புங்க தகப்பனே. ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்காக ஒரு ஒத்தாசையை அனுப்புங்கப்பா. உமால் ஆகும் ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிறுக்கும் ஆண்டவரே. எண்ணற்ற அற்புதங்களை ஆண்டவர் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவர். உடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புத வாசலை நீர் இயேசுவின் நாமத்தால் திறந்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல தகப்பனே, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து இருக்கிற உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தூக்கம் இல்லாமல் பயத்தோடு இரவு வேளையில எழுந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. பயமானது, வேதனை உள்ளது தகப்பனே. எல்லா பயங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை விலக்கி விடுவித்து காத்து கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அப்பா, நீர் உம்முடைய சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது தகப்பனே. அப்பா, வேதனை இல்லாத வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. எந்தெந்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமிட நாமத்தில் ஒரு அற்புதத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்வீராக. எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் தகப்பனே வியாதியில கஷ்டப்படுறாங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய செலவு பண்ணி அது நிமித்தமா கடன்ல கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவர்களை கண்ணோக்கி பாருங்க, அவர்களின் தேவைகளை சந்திங்க. அற்புதத்தை அதிசயத்தை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. பரம வைத்தியராக நீரே போய் அப்பா பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்து அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, டாக்டர் சொல்ற ரிப்போர்ட் ஃபெயில் ஆகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து விட்டீர். இன்றே ஆண்டவர் அற்புதத்தை கட்டளையிட்டு விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக தேவைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு துணை நிற்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் தனிமேல் விடப்பட்டவர்கள் அல்ல. நீர் எங்களுக்காக அப்பா எங்களோடு இருந்து நீர் எங்களுக்காக வழக்காட போகிறீர், அதற்காக நன்றி. எங்கள் நீதியை நிலைநாட்ட போகிறீர், அதற்காக நன்றி. ஆசீர்வாதம் இல்லாத எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி. வலி வேதனையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிட போகிறீர், அதற்காக நன்றி. பயத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு விட்டீர், அதற்காக நன்றி. நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென் என்று நாங்கள் பதிலை பெற்றுவிட்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.